நம்முடைய பிள்ளைங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் படித்து பல்வேறு வேலைக்காக போயிருந்தாலும் கூட இந்த திரைத்துறையின் மேலே திரைக்கலையின் மேலே இருந்த பற்றின் காரணமாக அவங்களாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துட்டாங்க. இதில் தம்பி மோகன்ராஜ் அவர் கதை, திரைக்கதை, உரையாடல் எல்லாம் எழுதி இயக்கியிருக்கிறார். அவர் தயாரிச்சிருக்கிறார். கூட 2 தயாரிப்பாளர்களை இணைச்சு தயாரிச்சிருக்கிறார். இதில் நம்முடைய தம்பி சித்தார்த் அன்பரசு, மாமா மலேசியா வாசுதேவன் அவருடைய மகன் யுகேந்திரன், அங்கே இருவரும் நடிச்சிருக்காங்க. எல்லாம் புதுசு தான். யுகேந்திரனுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. மற்ற எல்லா நடிகர்களுமே புதுசுன்னா நானே எங்கள் அண்ணன் பாஸ்கரன் கூட பேசிக்கிட்டோம். யாருமே தங்கள் இயல்பை மீறி செய்யலை. எல்லாருமே ஒரு பண்பட்ட நடிகர்கள் மாதிரி நடிச்சிருக்காங்க. என்னன்னா காலங்காலமா துரோகங்கள்லயே அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு இனம் இங்கிருந்து வெளிநாடு போயும் அதையே அனுபவிக்குதுங்கிறதா இந்த படத்துல. இனம் சார்ந்தவன் துரோகம் செஞ்சுறான், நமக்கு சம்பந்தம் இல்லாத வெள்ளைக்காரன் உதவுறான். அதான் அது நடக்குது. நம்ம என்ன நினைப்போம், ஆஸ்திரேலியா போயிருக்காங்க, ஆப்பிரிக்கா போயிருக்காங்க, அமெரிக்கா போயிருக்காங்க, வெளிநாட்டு போயிருக்காங்க, இல்லை வசதியாக வாழ்வாங்க அப்படின்னா, அங்கே போய் நம்ம பிள்ளைகள் படுகிற பாட்டை இந்த படம் சொல்லுது. அது தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கற்பனை இருக்குது, அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு. வெளிநாட்டில் என்ன கஷ்டப்படுறோங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அது நல்லா செஞ்சுருக்காங்க. யுகேந்திரனும் சரி, சித்தார்த் அன்பரசும் சரி. அன்பரசு உங்களுக்கு தெரியும், நம்ம ஐயா காங்கிரஸ் கட்சியினோட மூத்த தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேரன் அருள் அன்பரசுடைய மருமகன், நம்ம அம்மா சுமதி அன்பரசுடைய பையன். ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. அங்கே போய் மருத்துவராக இருக்காரு. ஆனாலும் அவருக்கு இந்த கலை ஆர்வம் விடலை. மோகன் ஒரு பெரிய பணியில் இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அங்கே படித்து அங்கேயே வேலை செய்கிறாரு. ஆனால் ஒரு தேர்ந்த கலைஞர்கள் போல் எல்லாருமே புதுசு. ஒளிப்பதிவு, இசையமைப்பாளர், படத்தொகுப்பாளர் எல்லாருமே புதுசு, கலை இயக்குனர் எல்லாம். ஆனால் எதுக்கும் பயப்படல, எடுத்து பார்ப்போம்னு எடுத்திருக்காங்க. அது நம்ம தேர்ந்த கலைஞர்களை போல எடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் அது கடைசியாக ஒரு நிறைவான முடிவு. அங்கேயும் போய் வீடு கட்டுறதுக்கு படுற பாடு எப்படி நம்ம வீடு கட்டும் போது ஆமா, சாலை விரிவாக்கத்துக்கு இடத்த எடுக்கிறோம், இது என்ன சொல்றது, தொடர் வண்டி மெட்ரோ கொண்டு வர்றதுக்கு இடத்த எடுக்கிறோம், கதை அங்கேயும் இருக்கு. நினைச்சேன், ஆஹா, அப்ப மண்ணு கடந்து போனாலும் இந்த நிலைமை மாறல நமக்கு. அது நல்லா செஞ்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகள், புதிய முயற்சி. அது ரொம்ப நம்ம எல்லாருமே பாராட்டி வரவேற்கணும். அது மேல மேல முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில படங்கள் சில பகுதிகள் ஆஸ்திரேலியா எடுத்திருப்பாங்க, பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. ஆனா தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு படம், தமிழ் படம், ஆஸ்திரேலியாவிலே எடுக்கப்பட்ட படம் இதுதான் முதல்ல. அது ஒரு பெரிய பாராட்டுக்குரியது. எல்லாருக்கும் என்னுடைய இதில் உழைச்ச, நடித்து, தயாரித்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக தம்பி மோகன்ராஜுக்கு என்னுடைய பாராட்டுகள். சித்தார்த் அன்பரசுக்கும் யுகேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புலம்பெயர் தமிழர்கள் பற்றின படங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. ஒரே மாதிரி அவங்க போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ரியாலிட்டியில என்ன மாதிரியான முன்னேற்றம் இல்லை மாற்றம் வரணும், அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கான ஒரு மேம்பாடு எங்கிருந்து தொடங்கணும், நம்ம இங்கிருந்து அதுக்கு என்ன பண்ணுறோம்? அதாவது அந்த படத்தின் தொடக்கத்தில் ஒரு குரல் வருது, காட்டை விட்டு பறந்து போகிற பறவைக்கும் நாட்டை விட்டு கடந்து போகிற மனிதனுக்கும் ஒரே நிலைமை தான். என்ன இருந்தாலும் தம்பி, கவிப்பேரர் வைரமுத்து சொன்ன மாதிரி, சொத்தை பிரிவதல்ல சோகம், சொந்தங்களை பிரிவதும் அல்ல சோகம். காசு பணத்தை பிரிஞ்சு போறது அதுலெல்லாம் இல்லை, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிந்து போறதுதான் உலகத்திலே பெரிய சோகம். அப்ப நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது எங்க தலைவர் சொல்றார். அப்படி தாய் நிலத்தை இழந்து போனவன் அகதிதான், அனாதை தான், நாடற்றவன். அது என்ன வசதியா போய் வாழ்ந்தாலும் தாயின் மடி போல கிடையாது, தாய் நிலம் போல நமக்கு கிடையாது. அதனால அது எப்படி பார்த்தாலும் நமக்கு
தாய்மண்ணின் விடுதலை ஒன்று தான் இறுதி தீர்வாக இருக்க முடியும். அது அதை தவிர வேற வழி இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம காரில் போகலாம், ஏசியில் படுக்கலாம், பெரிய மாளிகையில் வாழலாம். ஆனாலும் நம்ம ஏதிலிகள் தான், அகதி தான். அந்த துயரத்தை துடைக்க முடியாது. அது துடைக்கணும்னா ஒரே வழி விடுதலை ஒன்று தான். வலுக்கட்டாயமா அனுப்பப்பட்டதை தாண்டி பொருளாதாரத்துல மேம்படணும்னு சொல்லி போறவங்களுக்கும் அதே நம்ம தான் இருக்கு. அவங்களுடைய விருப்பப்பட்டு போறதுலயும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி சரி செய்யணும்? உளவியல் ரீதியாவோ இல்ல நீங்கள் சொல்கிறது விழுக்காடு ரொம்ப குறைவு. பொருளாதாரத்தில் மேம்படணும்னு போகிறது ரொம்ப விழுக்காடு குறைவு. ஈழத்தமிழ் மக்களும் அல்ல, தமிழ்நாட்டு தமிழ் மக்களும் நிறைய பேர் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் நம்ம வாழ்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே பொருளாதார மேம்பாடு தான். கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறது. நான்லாம் அரபு நாடுகளுக்கு போகும்போது என்னுடைய தம்பி எல்லாம் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னை கூட்டி கொண்டு காட்டினாங்க. கட்டி பிடிச்சி அழுது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத மட்டும் யாருக்கும் சொல்லிடாதீங்க நான். ஏன்னா அவங்க 2,00,000 நிலத்தை அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு கட்டி ஒரு முகவர்கிட்ட அங்கே போனோடனே அவன் கடை வச்சுட்டு பறித்து வச்சுக்கிட்டு கம்பெனியில் வேலைன்னு சொல்லிட்டு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க விட்டான். இப்போ கடை வச்சுட்டு இல்லை, திருப்பி போக முடியாது. அவன் ஏஜென்ட் யார்கிட்டயே விட்டுட்டு போயிட்டான். இந்த நிலைமையில இந்த துயரம் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. எப்பாடு பட்டாது கடனை கட்டிட்டு ஏதாவது சம்பாரிச்சிட்டு வந்து தங்கச்சியை கட்டி கொடுத்து வீட்டில் நல்ல ஒரு வசதியாக வாழ வைக்கணும் அம்மா அப்பா நினைக்கிற ஒரு இது இருக்குல்ல, அது பொருளாதார மேம்பாட்டுக்காக கஷ்டப்படுறதான். அப்படி ஈழத்தமிழர்கள் இல்லையே, இங்கே இருக்கிற எண்ணற்ற மக்கள் அப்படிதான் போய் நம்ம செய்யணும். அது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற நீங்க காலைல அந்த இளம்பகம் பேருந்து நிலையத்தை பத்தி ஒரு கருத்து சொல்லிருந்தீங்க. அங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பெரிய விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அமைச்சர் துறை அமைச்சர் சொல்றாரு. நீங்க அங்க ஒரு மால் வருது. நீங்க இந்த ஊர் தானே? நீங்க கேட்டீங்களா? எனக்கு நான் ஒரு கோடியில் ஏதாவது பேருந்து நிலையம் கட்டித்தாங்கன்னு கேட்டீங்களா தம்பி? யாராவது கேட்டீங்களா? கோயம்பேடுல இருக்கிற பேருந்து நிலையம் 110 கோடியில் கட்டினீங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா தம்பி? இல்லை இல்லை. போக்குவரத்து நெரிசல் அவங்க காரணம். யார் சொல்றது தம்பி? அரசு தரப்புல வந்து போக்குவரத்து நெரிசலா இருக்கு. அரசு தரப்பு மக்கள் யாராவது சொன்னாங்களா தம்பி? யாரும் மனு போட்டாங்களா? மக்கள்கிட்ட கருத்து கேட்காம மாத்தப்பட்டு எதுக்கு நீங்க கருத்து கேட்டிருக்கீங்க? எங்க கருத்து அதுவா? எங்க கருத்து அதுவா? நீங்களா கொண்டு போய் கட்டினீங்க. இது தலைநகர். தலைநகருக்குள்ள ஒரு பெரும் மாநகர்ல பேருந்து நிலையம் இருக்கா? இப்ப 40 கிலோமீட்டருக்கு அங்கே போய் கட்டிருக்கீங்க. அது புறநகருக்கும் புறநகர். அங்கிருந்து நாங்க இங்க எப்படி வர்றது தம்பி? 40 கிலோமீட்டர் நடந்தே வர்றதா? தலை சுமையை தூக்கிட்டு? இல்ல அங்க இருந்து ஒரு பேருந்து பிடிச்சு வரணும்ல? இதெல்லாம் இதெல்லாம் என்ன வேலை தம்பி? இதெல்லாம் நாங்க கேட்கறது எதையாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? சென்னைக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப சென்னைக்கு வர்றதுக்கு அங்க 40 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து இறங்கி வேற ஒரு வண்டியை பிடிச்சு வரணும். இதெல்லாம் எங்க காசு கிடைக்கும்? எந்த ப்ராஜெக்ட்ல கமிஷன் அடிக்க முடியும்? மேம்பாலம் கட்டலாமா? மெட்ரோ போடலாமா? இதுலதான் நீங்க பாக்குறீங்களே ஒழிய ரோடு போடலாமா? ஏரியை தூர் வரலாமா? அணையை உயர்த்தி கட்டலாமா? மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவா வெட்டலாமா? அதுல காசு பெருசா வராது. அதனால அதை நீங்க செய்யறது இல்லை. பன்னாட்டு நிறுவனத்தோட மால் அங்க வரப்போகுது. ஆமா லோலு, நீங்க வணிக வளாகம் கட்ட வணிக வளாகம்னு சொல்றாங்கல்ல, யாரோட வளாகம்? வணிக வளாகம் வரப்போகுது அதானே தம்பி? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் யாரோடது வரப்போகுது? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பாருங்களேன், யாருக்கு வரப்போகுதுன்னு. என்ன திட்டம்? இல்ல என்ன திட்டம்? இல்ல என்ன திட்டம்? என்ன திட்டம்? ஆக்கப்பூர்வமா நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா உங்க கருத்து சொல்லுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தோ இல்ல கட்சியின் சார்ந்த கருத்தோ. நாங்க நினைக்க பிறந்தவர்கள் இல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். வந்துதான் செய்யணும். இப்ப அதை எதுக்கு பேசணும்? அது அவங்களே செய்யட்டும். என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆழ்ந்து சிந்திங்க. இந்த நாட்டுல எல்லாத்துக்குமே அவங்க அப்பா பேர் வைக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே இருந்த மாநகராட்சி விளையாட்டு திடல்லாம் இப்ப போய் பார்த்திருக்கீங்களா? கலைஞர் கருணாநிதி விளையாட்டு திடல்னு ஏற்கனவே இருந்த பேருங்க எல்லா இடத்துக்கும். இப்ப நீங்க பீச் ரோட்ல வாங்க, அங்க ஒரு இது இருக்குது, ஒரு பேருந்து நிலையம். அதுக்கும் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நினைவு பேருந்து நிலையம். எல்லாத்துக்கும். அப்ப என்ன சொல்றேன் நான், நீங்க அவரால் திறக்கப்பட்ட ஒன்று டாஸ்மார்க் தான். அதுக்கு வச்சு விட்டுருங்க. கலைஞர் படிப்போம் மாதிரி கலைஞர் குடிப்போம்னு வச்சிருங்க. நாங்க கேட்டாதான் சொல்லுங்க. ஏன் வைக்க மாட்டீங்க? முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில் அவர் பேர் வைக்க கூடாது. எத்தனை பேர்?
இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல குமாரசாமி ராஜா இல்ல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இல்ல, பக்தவச்சலம் இல்ல, இவங்கெல்லாம் முதலமைச்சர் இல்ல, இவங்கெல்லாம் இல்ல, அவங்கெல்லாம் தலைவர்கள் இல்ல, முதலமைச்சரா இருந்தீங்க அவ்வளவுதானே. அதுக்கு என்ன எல்லாத்துக்கும் உங்க பேரா? நாட்டுல ஒரு தலைவனுக்கு கூட ஒருத்தம் கூட தகுதி இல்லையா இந்த பேரை தாங்கி நிக்கிறதுக்கு? என்னது இது? அதெல்லாம் வராது. சும்மா இப்ப உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க காசு இல்ல, காசு இல்ல. அதுதான் அது கட்டட்டும் பாபு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒன்றிய அரசு நிதி கேட்கும்போது உங்க அப்பா வீட்டு காசான அவங்க கேட்கணும். அதுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் நீங்க கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் கேட்டீங்க, அது உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கறது எப்படி சார்? அவங்க அப்பா வீட்டு காசு இல்லை, நம்ம அப்பா வீட்டு காசு. நியாயமா சொன்னா அது நம்ம அப்பா வீட்டு காசு தான். அது சும்மா அது கொஞ்சம் பேசிட்டு கிடக்குறதா நீங்க எப்படி மாறி மாறி. இது வந்து ஒரு வேடிக்கை தான். நீங்களே பாருங்களேன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது இவங்க தானே. இப்ப இந்த கேலோ இந்தியான்னா என்ன அர்த்தம்? கேலோன்னா என்ன? ஹிந்தி தானே அது. அப்ப ஏன் ஹிந்தியில இருக்குது? விளையாட்டு போட்டி தான் நடத்த போறீங்க, அதை ஹிந்தியில ஏன் வைக்கணும்? அப்ப ஹிந்தி தெரியாது போடான்னு, இப்ப ஹிந்தி தெரியும் வாடான்னு சொல்லுவீல. ஏதோ ஒண்ணு வைக்கலாம். என்னது எங்க ஐயா எல்லாம் இருந்து அதுக்காக நிறைய கடன் பட்டு போயிட்டாங்க, 3 கோடிக்கு மேல. அதாவது ஒரு மனுஷன் எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை எல்லாம் அடைச்சு வைப்பு தொகையும் வச்சிருந்தாரு. அது இப்ப என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தகுதியானவர் தான். அதுக்கு முன்னாடி மூத்த கலைஞர் ஐயா எம்ஆர் ராதா இருக்காங்க, நடிகர் நம்ம ஐயா இருக்கிறாங்க, என்எஸ் கிருஷ்ணன் இருக்காங்க, மாபெரும் கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு அவர் பெயரை வைப்பது பொருத்தமா இருக்கும். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சங்கத்தை மீட்டுருவாக்கம் செய்ய அவ்வளவு உழைச்சிருக்காரு. அதனால அவரு அது வைக்கணும். அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல அன்பு, மதிப்பு, பிரியங்கள் உண்டு. அதனால அவர் மேல அரசியலா நம்ம முரண்பட்டிருப்போம், விமர்சிச்சிருப்போம். ஆனால் ஆகச்சிறந்த மனிதன்கிறதுல ஒரு துளி இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அதை நான் சத்தியமா யாரும் விரல் நீட்டி விஜயகாந்தால இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய திரைக்கலைஞர்களால் அப்படி வாழ்ந்தவங்க இருக்காங்க, சில பேரால கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு திரைக்கலைஞன், ஒரு நடிகனால வாழ்ந்தவர்கள் பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. கெட்டவன் ஒருத்தனை கூட நீங்க விரல் நீட்டி இவர் விஜயகாந்தால கெட்டு போனாருங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. கருப்பு எம்ஜிஆர்லாம் சும்மா சொல்லல. எம்ஜிஆர் வந்து யாரா இருந்தாலும் சாப்பிட்டுவாங்க, மறுபடியும் எதா இருந்தாலும் பேசுவாங்க. அதே தான் இவர் சாப்பிட்டுவாங்க, எதா இருந்தாலும் பேசுவாங்க. அடுத்தவன் பசியை உணர்ந்ததுனால தான் அவர் வெள்ளையா இருந்தாரு வெள்ளை எம்ஜிஆர், இவர் கருப்பா இருந்தாரு அது கருப்பு எம்ஜிஆர். அவ்வளவுதான். சும்மா பேருக்கு சொல்லலை, உண்மையிலே அது குணத்தை வச்சு சொன்னதுதான், நிறத்தை வச்சு சொன்னதான் நம்ம கணிக்கப்படுது.